2024 கிட்டத்தட்ட 45,000 பள்ளி மாணவர்கள் புகைப்பிடித்ததாக கண்டுபிடிப்பு. ஜாரா கைரினா வழக்கு, பள்ளி முதல்வர், மூத்த உதவியாளர், வார்டன்கள் தற்காலிக இடமாற்றம். வரி செலுத்தாதவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை, வருவாய்த்துறை எச்சரிக்கை. பள்ளி வளாகங்களில் சிகரெட், வேப் புகைக்கும் ஆசிரியர்கள் மீது விரைவிலேயே சட்ட நடவடிக்கை பாயும். 3.6 மில்லியன் போலி கணக்கு, சபாவில் 2 வர்த்தகர்களை கைது செய்த MACC. பள்ளி வளாகங்களில் சிகரெட் அல்லது வேப்பிங் புகை பிடித்ததாக கையும் களவுமாக பிடிபடும் ஆசிரியர்கள் விரைவிலேயே சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்வர். அவர்களுக்கு அதிகபட்சமாக 10,000 ரிங்கெட் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே கூறினார். ஆசிரியர்கள் பொதுவெளியில், அதுவும் மாணவர்கள் கண்ணெதிரே வேப்பிங் செய்வதை அமைச்சு ஒருபோதும் அனுமதிக்காது. இது SGM எனப்படும் மலேசிய ஆசிரியர் தர நிர்ணயத்திற்கு எதிரானது ஆகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எப்போதுமே ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை SGM வலியுறுத்துவதை ஃபட்லினா சுட்டிக்காட்டினார். மக்களவைக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அமைச்சர் அவ்வாறு கூறினார். $230 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு புகைப்பிடிக்கும் பிரச்சனை இருப்பதை சுகாதார அமைச்சு கண்டறிந்துள்ளது. அவர்களில் 193 பேர் கடந்த ஆண்டு புகைப்பிடிப்பதை நிறுத்தும் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். கூடுதலாக 44,211 இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு புகைப்பிடிக்கும் பிரச்சனை இருப்பதும் கண்டறியப்பட்டது. அவர்களில் 36,870 பேர் அதே காலகட்டத்தில் புகைப்பிடிப்பதை நிறுத்தும் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். பள்ளி மாணவர்களிடையே தடுப்பு மற்றும் புகைப்பிடிப்பதை நிறுத்தும் நடவடிக்கையாக செயல்படுத்தப்பட்ட கோத்தா எனப்படும் புகைப்பிடிப்பில்லாத வாய்வழி சுகாதார திட்டத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை அமைந்துள்ளது என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். 2019 முதல் கடந்த ஜூன் வரை மின்னணு சிகரெட்டுகள் அல்லது வேப்களை பயன்படுத்துவதால் ஏற்பட்ட 5 இறப்புகளின் அறிக்கைகளையும் சுகாதார அமைச்சு பதிவு செய்துள்ளது. வேப் பயன்பாட்டிற்கும் இறப்புக்கான காரணத்திற்கும் இடையே நேரடி தொடர்பை உறுதிப்படுத்துவது கடினம் என்ற போதிலும் இந்த சாதனத்தை பயன்படுத்திய தனிப்பட்டவர்களால் இறப்பு பதிவான சம்பவங்கள் உள்ளன. கிடைக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட மருத்துவ சான்றுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட இறப்புகளுக்கு பங்களிக்கும் இதர காரணங்களும் இருப்பதாக கொலஸ்லாங்கோர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜுல்கிஃப்லி கூறினார். வயது மதிக்கத்தக்க ஜாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடையும் வரை SMK துண்டாத்தோ முஸ்தபா பள்ளியின் முதல்வர், மூத்த உதவியாளர் மற்றும் அனைத்து வார்டன்களும் தற்காலிகமாக சபா மாநில கல்வித்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் புக்கிட் அமான் காவல்துறை தலைமையகம் ஜாரா கைரினா மரணத்தை விசாரிக்க சிறப்பு பணிக்குழு அமைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க வெளிப்படையான மற்றும் விரிவான விசாரணை நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 16ஆம் தேதியன்று 13 வயது ஜாரா கைரினா தனது பள்ளி வளாகத்தில் உள்ள வடிகாலில் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பின்னர் கோத்தா கினாபாலு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மறுநாள் அவர் காயங்களால் உயிரிழந்தது அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று அவரது உடல் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை நடத்தியதை தொடர்ந்து பின்னர் மறுநாள் அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. வரி செலுத்த தவறியவர்களுக்கு வெளிநாடு செல்ல தடைகள் விதிக்கப்படலாம் என்று உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் LHDN வருவாய் வசூல் துறையின் தலைமை உதவி இயக்குனர் அஸ்ஹாருடீன் முகமது அலி தெரிவித்துள்ளார்.
சிரமங்களை தவிர்க்க பயண திட்டங்களை அமைக்கும் முன் மலேசிய குடிவரவுத்துறையின் JIM அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மைடெக்ஸ் போர்ட்டல் மூலம் பயண கட்டுப்பாடுகளின் நிலையை பொதுமக்கள் சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்பும் வரித்தொகையை செலுத்தாதவர்களுக்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் தடைகள் விதிக்கப்பட உள்ளது. வரித்தொகை முழுமையாக செலுத்தப்பட்டால் தடையை ரத்து செய்ய இயலும் என்றும், ஒரு பகுதி தொகையை செலுத்தி ஒப்பந்த தவணை அட்டவணையின்படி மீதமுள்ள தொகையை செலுத்தினால் அதிகபட்சம் 3 மாதங்கள் வரை தற்காலிக நிவாரணம் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி முதல் மைடெக்ஸ் போர்ட்டலில் இ-டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் சேவையின் மூலம் ஆன்லைனில் தடையை நீக்க விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் 5 வேலை நாட்களுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும் அறியப்படுகின்றது. பயண கட்டுப்பாடுகள் வெறும் சட்ட பிரச்சனை மட்டுமல்லாமல் நற்பெயர், தனிப்பட்ட உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்று அசாருடீன் எச்சரித்தார். SME எனப்படும் சிறு நடுத்தர தொழில்துறைக்கான உதவி திட்டத்திற்கு இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தெரிவிக்கப்பட்டது தொடர்பில் 3.6 மில்லியன் ரிங்கெட்டுக்கு மேல் போலி கணக்கு காட்டிய சந்தேகத்தில் சபாவில் 2 வர்த்தகர்கள் கைதாகியுள்ளனர். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MECCயின் சபா கிளையின் இயக்குனர் டத்தோ எஸ் கருணாநிதி அதனை உறுதிப்படுத்தினார். 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஆணும் பெண்ணும் கோத்தா கினாபாலு MECC தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க சென்றபோது கைதாகினர். இருவரும் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் அக்குற்றங்களை புரிந்ததாக கூறப்படுகிறது. 10,000 ரிங்கெட் ஜாமீன் தொகையில் முன்பணமான 1000 ரிங்கெட்டை செலுத்தியதை அடுத்து இருவரும் விடுவிக்கப்பட்டனர். நாளை கோத்தா கினாபாலுவில் ஊழல் வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இருவரும் குற்றம் சாட்டப்படுவர் என கருணாநிதி கூறினார். இவ்வேளையில் அதே போன்றதொரு புகார் தொடர்பில் ஸ்லாங்கூரில் நிறுவனம் ஒன்றின் இயக்குனர் கைதானார். பயண செலவு மற்றும் குளிரூட்டி வாங்கியது என்ற பெயரில் 33,000 ரிங்கெட்டுக்கு போலி கணக்கு காட்டியதாக 50 வயது அம்மாது கைதானார். அவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறது. ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ண கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். சிங்கப்பூர் பணமோசடி வழக்கில் குற்றவாளிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆடம்பர பொருட்கள் மற்றும் தங்க கட்டிகளை சிங்கப்பூர் அரசு விரைவில் ஏலத்தில் விற்பனை செய்ய உள்ளது. ஆலோசனை நிறுவனமான டிலோய்ட்டிடம் 460க்கும் மேற்பட்ட ஆடம்பர பொருட்களும் 58 தங்க கட்டிகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 3 பில்லியன் சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான பண மோசடி மற்றும் ஊழல் வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் உயர்தர ரியல் எஸ்டேட், ஆடம்பர கார்கள், ரொக்கத்தொகை ஆகியவை உள்ளடங்கும். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் ரிச்சர்ட் மிலே மற்றும் பேட்டிக் பிலிப் போன்ற பிரபல பிராண்டுகளின் கைகடிகாரங்கள், ஜெட் நெக்லஸ், எர்ம்ஸ் கைப்பைகள், ஜப்பானிய கலைஞர் யாயோய் குசாமா வடிவமைத்த லூயிஸ் உய்தன் கைப்பைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த வழக்கின் பின் நடவடிக்கையாக உலகின் முன்னணி வங்கிகள் மீது சிங்கப்பூர் அரசு நிதி அபராதம் விதித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
குற்றங்களை தடுத்து அமெரிக்க தலைநகரை வீடற்ற முகாம்களில் இருந்து விடுவிக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சிகளுக்கு இணங்காவிட்டால் வாஷிங்டனில் வீடற்ற மக்கள் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வீடற்ற நபர்கள் தங்கள் முகாமை விட்டு வெளியேறவும், வீடற்ற தங்கும் இடத்திற்கு அழைத்து செல்லவும், போதைப்பொருள் அல்லது மனநல சேவைகளை வழங்கவும் விருப்பம் வழங்கப்படும். மேலும் அவர்கள் மறுத்தால் அவர்களுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை பேச்சாளர் கேரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறினார். வீடற்ற நபர்களை வாஷிங்டனில் இருந்து வெகு தொலைவில் இடமாற்றம் செய்வதற்கான வழிமுறைகளை ட்ரம்ப் நிர்வாகம் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். மார்ச் மாதத்தில் இருந்து அமெரிக்க பூங்கா, போலீஸ் துறை, கூட்டரசு பூங்காக்களில் இருந்து 70 வீடற்ற முகாம்களை அகற்றியுள்ளதாகவும் இந்த வார இறுதியில் நகரத்தில் மீதமுள்ள 2 முகாம்களை அகற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே தனது குழு மக்களை எச்சரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதோடு இன்னும் நிறைய குழப்பங்கள் இருப்பதாக வீடற்றவர்களுக்கு சேவைகளை வழங்கும் மிரியாம்ஸ் கிச்சன் என்ற அமைப்பின் கொள்கை இயக்குனர் ஆண்டி வாசினிச் தெரிவித்திருக்கிறார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my